எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு பாரதிதாசன் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டினாரு. எந்த திராவிடத்தை எதிர்க்கிறார்களோ, எந்த திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, எந்த திராவிட மாடல் நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்களோ, அந்த திராவிட மாடலின் பாடலாசிரியர்களில் ஒருவரான பாரதிதாசனை அவர் மரியாதை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அது அவருக்கு தெரியுமானே எனக்கு புரியல. பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கணுங்கிற அந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் லிஸ்ட்ல கிடையாது. தமிழ்நாடு அதிகாரிகள் சாமர்த்தியமா சேர்த்துட்டாங்க. ராஜ்பவனுக்கு அது தெரியாது. ராஜ்பவன் வட்டாரத்தில் அதில் கொஞ்சம் கோபம், அப்செட்டு. மோடியுமே கொஞ்சம் அப்செட். அவர் முகத்திலேயே அப்படித்தான் இருந்துச்சு, ரொம்ப இருளடிச்சு கிடந்தது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மற்றும் திருச்சி புதிய விமான முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்துள்ளதாக அவரே தெரிவித்திருக்கிறார். அதே மேடையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திராவிட மாடல் குறித்தும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறி இருக்கிறது மற்ற மாநிலங்களை காட்டிலும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசினார். அதே போல் அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போதெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் கோஷம் அனுப்பினதா பார்க்க முடிஞ்சது. பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகையில இன்னொரு அரசியல் சங்கேதமும் இருக்கு. ராமர் கோயில் திறப்பு விழா ஜனவரி 22. இதுதான் அவருக்கு நியூ இயருக்கு ஃபர்ஸ்ட் விசிட். ஆனா இங்க அவர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை போட வேண்டியதாயிடுச்சு. அதாவது எந்த திராவிட மாடலை எதிர்க்கிறார்களோ அந்த திராவிட மாடலின் ஆதி பிதா பிதாமக கவிஞர் பாரதிதாசன். அவர் திராவிட கவிஞர். மோடி திருவள்ளுவரை பற்றி, பாரதியாரை பற்றி எல்லாம் பேசினாரு. அப்புறம் சௌராஷ்டிர சங்கமம், காசி தமிழ் சங்கமம் பற்றி எல்லாம் பேசினாரு. தமிழுக்கும் அவருக்குமான ஒரு இணைப்பு சங்கிலி பற்றி எல்லாம் பேசினாரு. ஆனால் பாரதிதாசன் பெரிய திராவிட கவிஞர். முதலமைச்சர் ஒரு பேச்சில் அதை குறிப்பிட்டார். சங்கே முழங்கு என்று பேசிய ஒரு பாரதிதாசன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு பாரதிதாசன் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டினாரு. எந்த திராவிடத்தை எதிர்க்கிறார்களோ, எந்த திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, எந்த திராவிட மாடல் நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்களோ, அந்த திராவிட மாடலின் ஒரு வசனகர்த்தா பாடலாசிரியர்களில் ஒருவரான பாரதிதாசனை அவர் மரியாதை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அது அவருக்கு தெரியுமானே எனக்கு புரியல. நான் கேள்விப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் அந்த பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கணுங்கிற அந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் லிஸ்ட்ல கிடையாது. ஆனால் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள சிலை இருக்கு. அதனால அதை தமிழ்நாடு அதிகாரிகள் சாமர்த்தியமாக சேர்த்துட்டாங்க. ராஜ்பவனுக்கு அது தெரியாது. ராஜ்பவன் வட்டாரத்தில் அதில் கொஞ்சம் கோபம், அப்செட்டு. மோடியுமே கொஞ்சம் அப்செட்டுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அவர் முகத்திலேயே அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப இருளடிச்சு கிடந்தது. கவர்னர் கூட அந்த புரோட்டோகால் வரிசையில் கடைசி நேரத்தில் ஓடி சேர்ந்துக்கிட்டாரு. ப்ராக்டிக்கலாக புரோட்டோகால் வரிசை எப்படின்னா, விஐபிஸ்லாம் வரிசையாக நிற்பாங்க. பிரதமர் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தையும் அவர் வணக்கம் விசாரிப்பார், சில பேர்கிட்ட கை கொடுப்பாரு. ஆனால் முதலமைச்சர் வரிசையில் நின்றுட்டாரு. கவர்னரை காணுவார். நான் காணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவர் வேகமாக வந்துட்டார் பிரதமர். அப்புறம் கவர்னர் ஓடியாந்து அவர் வரிசையில் நின்றாரு. அதுக்கு பிறகு அந்த மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி. ஆக திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு திமுகட்டேருந்து மீட்கணும், பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலம், டிவிகளில் பேசுகிற பாரதிய ஜனதா பேச்சாளர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனாலும் பாரதிதாசனுக்கு தான் கௌரவம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ் உணர்வுகளுக்கு தான் மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி தான் நான் மோடியோட விசிட்டை பார்த்தேன். மற்றபடி அவர் அடிச்சு விடுற டேட்டாலாம் எனக்கு எப்போவுமே நம்பிக்கையே கிடையாது. லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அடிச்சு விட்டுறது தான். ஆனால் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே டெல்டா, திருச்சி டெல்டா ஏரியாங்க, கஜா புயல் டெல்டாவில் அடிச்சது உங்களுக்கு தெரியும். 5 இயர்ஸ் ஆச்சு, 2018. கஜா புயல் அதிமுக ஃபேவரபிள் கவர்மெண்ட் தான், ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க கஜா புயலுக்கு? நிர்மலா சீதாராமன் ரொம்ப வாய் வார்த்தையெல்லாம் காட்டி ஏகப்பட்ட அளப்பு அளந்தாங்க. இதே கஜா புயல் இதே புதுக்கோட்டை ரோட்டில் தான் கொஞ்சம் தள்ளி ஒரு ஊரில் ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. 4-5 தென்னங்கன்று கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய நிவாரணம்லாம் ஒன்றுமே கொடுக்கல. நிவாரணம் அல்லது உதவி எல்லாமே வட இந்தியாவுக்கு தான். குறிப்பாக பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி இருக்கிற இடங்களுக்கு
இல்லைன்னா ராம பக்தி அதிகமாக காணப்படுகிற இடங்களுக்கு. நம்மள மாதிரி திராவிட பக்தி உள்ள இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்க முரசொலியில தலையகமே போட்டிருந்தாங்க. நமக்கு அள்ளியும் கொடுப்பதில்லை, கிள்ளியும் கொடுப்பதில்லை, எள்ளி நகையாடுகிறார்கள். பிரதமர் வர்ற அன்னைக்கு முரசொலி தலையங்க செய்தி இதுதான். இதுதான் உண்மையான நிலைமை இருக்கிறது. அதைத்தான் பிரதமரின் வருகையும் பிரதிபலித்தது. முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு கான்வெகேஷனுக்காக வர பிரதமர் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க இல்லையா தொடர்ச்சியா. திருச்சியிலேருந்து ஒரு 15 நிமிடங்கள் விமானத்தில் பயணித்தாலே தூத்துக்குடி வந்துடும், அங்கே தான் மிகப்பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அங்கே ஏன் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரியான ஒரு கோரிக்கையா எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவர் நிதியமைச்சர் அனுப்பி வச்சுட்டார்ல. நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா சேத பாதிப்புகளுக்கும் பிரதமரே நேரடியாக சென்று பார்வையிடுவதுங்கிறது இந்தியாவில் அது வந்து இயலாத காரியம். அப்படி நம்ம பார்க்க முடியாது. நிவாரண நிதியை கொடுத்தா போதும். இன்னைக்கு முரசொலி தலையங்கத்துல ஒரு பட்டியலும் போட்டிருக்காங்க. 2015 இருந்து எவ்வளவு ஒவ்வொரு சேதத்துக்கும் ஒவ்வொரு கலாமிட்டி வாரியா போட்டிருக்காங்க. அதாவது புயல் வாரியாக ஒவ்வொரு ஒரு என்னெல்லாம் எதற்கெல்லாம் நம்ம நிவாரணம் கேட்டோம், எவ்வளவு நிவாரணம் கேட்டோம், நிரந்தர நிவாரணம் எவ்வளவு, அந்த குறிப்பிட்ட சேதத்துக்கான நிவாரணம் எவ்வளவுன்னு போட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டு கடைசியில 3-4% தான் நமக்கு நிவாரண நிதி வந்திருக்கு 8 வருஷத்துல என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. அப்போ மத்திய அரசு தனியான வருமானம்னு பார்த்தா எக்ஸைஸ் ஒன்றை தவிர வேற தனியான வருமானம் கிடையாது. வருமான வரியாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மாநிலங்கள்ல இருந்து போறதுதான். வரி பங்கீடுன்னு சொல்றது நம்மகிட்ட வாங்கின வரியை நமக்கே திருப்பி கொடுக்கறது தான். மத்திய அரசுக்கு சில செலவினங்கள் இருக்கும். உதாரணமா ராணுவம், பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு, சில தொலைத்தொடர்புகள், அப்புறம் வந்து விண்வெளி ஆராய்ச்சி, இப்படி சில செலவினங்கள் இருக்கும். மத்திய பட்ஜெட்டுக்குன்னு நிதி ஒதுக்கீடு வரும். அப்புறம் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வரும். பேரிடர் மேலாண்மை என்பது நிரந்தரமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. அது இயல்பாக ஏற்படுகிற சீற்றங்களுக்காகவும் இயல்பாக ஏற்படுகிற அந்த சேதங்களுக்காகவும் தரப்படுவது. அது மட்டும்தான் இது வரைக்குமே தந்திருக்காங்க. சில நேரங்கள்ல அதுல ஒரு பகுதியா அட்வான்ஸா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். கஜா புயலுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப மீண்டும் வந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. இது மாநில அரசுக்கான நிவாரணம் கிடையாது, இல்ல பொதுமக்களுக்கான நிவாரணம் தானே. அப்போ மாநிலம் தன் கையில என்ன பணம் இருக்கோ அதை வச்சு செலவு பண்ணுது. ஒரு சில தெலுங்குல அதையும் சொல்லியிருக்காங்க. மாநிலம் வந்து தன் கையில் இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுது. இவங்க நிதி கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. எப்படி வந்து பொதுமக்களை வந்து கஷ்டத்துல இருந்து மீட்டு எடுக்க முடியும்? இப்ப நம்ம கையில இருக்கிற ஃபண்டை நம்ம செலவு பண்ணிட்டா வேற நிஜமான திட்டங்களுக்கு வந்து நம்மளால செலவு பண்ண முடியாம போகும். இப்ப அறிவித்த திட்டங்கள் வந்து கிடப்பிலேயே கிடக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த திட்டத்தை சொன்னீங்க, இந்த திட்டத்தை அறிவிச்சீங்க, எங்க நிறைவேற்றினீங்க, எல்லாமே வெற்று திட்டம், வெறும் வாய் வார்த்தை, இப்படி சொல்லிடுவாங்க. இதுதான் இதுல இருக்கிற சிக்கல். இப்ப திடீர்னு வந்து ஒரு 10,000 கோடி 15,000 கோடி எடுத்து செலவு பண்றதுக்கு மாநில அரசு செலவு பண்றதா வச்சுக்கலாமே. செலவு பண்ணா அந்த 15,000 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்ல துண்டு விடுங்களா? நம்ம பட்ஜெட் ஏற்கனவே நம்ம போட்டு முடிச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டோம். இப்போ வேற ஏதாவது ஒரு நிதியில இருந்தா எடுத்து செலவு பண்றோம். அந்த நிதி வந்து நிலுவையில போய் மாட்டிடும். மத்திய அரசே இப்ப என்ன பண்ணுது? அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து போன தடவை ஃபண்டிங் ஒதுக்கலைங்க. இப்ப எங்க கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் வரவே இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அது எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? ஆதார் லிங்க்டு பேமெண்ட் சிஸ்டம். எல்லாரும் வந்து அவங்க ஆதாரை லிங்க் பண்ணணும்னு ஒரு 5 தவணை கொடுத்தாங்க. அது பண்ண முடியல. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு நிரந்தர வீட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் யாரு? ரொம்ப விவசாய தொழிலாளர்கள் தானே, ரொம்ப ஏழை எளியவங்க. அவங்க லிங்க் பண்ண முடியாம போயிருது. பல நேரங்கள்ல ஆதார் லிங்க்டு பேமெண்ட் வந்து வரமாட்டேங்குது. அப்ப 5வது சந்தர்ப்பத்துக்கு பிறகு இல்லாதவங்களை எல்லாம் இப்ப நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்க கிராமங்கள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல அந்த கார்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த கார்டு வாங்கி வச்சிருக்கவங்களோட பேரை கார்டு லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்போ என்டையர் ஸ்கீமே வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன் மத்திய அரசு இதை செய்யுது? மத்திய அரசு அதோட நிதியை வந்து வேற திட்டங்களுக்கு செலவு பண்ணுது. திடீர்னு பிரதமர் வந்து எதையா ஒண்ணு அறிவிக்கிறாரு. இப்ப உதாரணமா விஸ்வகர்மா திட்டம், அது எந்த பட்ஜெட்ல இருக்கு? எந்த பட்ஜெட்லயுமே சொல்லாத திட்டம். அவர் மனசுல ராத்திரி தூங்கி எந்திரிக்கும் போது அவருக்கு ஒண்ணு தோணும் போல இருக்கு. அதை மறுநாள் வந்து சுதந்திர தினத்தோட அதை சொல்லி அதுக்கு பயங்கரமான விளம்பரங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான பணம் எங்க இருந்து வருது? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருந்து கை வச்சிடறாங்க. அப்போ இயல்பாக இந்தியால வந்து திட்டமிடுதல் என்பதே வந்து தெளிவாக இல்லை. மாநில அரசு இந்த தவறு செய்து திடீர்னு திட்டங்களை அறிவிச்சீங்கன்னா முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் சுணக்கம் ஏற்படும். இதுக்கிடையில நமக்கு ஏற்படுகிற இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்.
ஒட்டுமொத்தத்துல பிளானிங் இல்லாம ஓடுது வண்டியே, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும்னு அந்த வண்டிக்கு ஒரு இலக்கு இருக்கணும்ல, அது இலக்கே இல்ல. இப்போ இலக்கு இல்லாத ஒரு வண்டி எங்க போய் போகும், கரை சேரும் சொல்லுங்க. இப்போ ராமர் கோயில் திறப்பு விழா, ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏராளமான செலவுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த பட்ஜெட்ல இருந்து செலவு பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது அப்படி பார்த்தா அது வந்து ஒரு ட்ரஸ்ட். அது ஸ்டேட் மாநில அரசோ, உத்தரப்பிரதேச மாநில அரசோ இல்லைன்னா மத்திய அரசோ செய்ய வேண்டிய செலவே அல்ல. அப்போ என்ன நோக்கம்? 80% இந்து ஓட்டு வங்கியை நம்ம கொண்டு வரணும், அப்பதான் நமக்கு சராசரி 50% கிடைக்கும்னு பிரதமரே ஒத்துக்கிறாரு. 80% இந்து ஓட்டு வங்கியை கொண்டு வரதுக்கு என்ன செய்யறாங்க? ராணுவத்துக்கு செய்ய வேண்டிய செலவு தூக்கி ராமருக்கு செய்யறாங்க. அப்படித்தானே அது முடியுது கடைசியில. ராணுவ சிப்பாய் நம்ம ஆளே எடுக்கல, அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்தோம். அப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து அது பீகார் இங்க எல்லாம் ராணுவம் தான் அவங்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பு. அந்த இளைஞர்களோட கனவையே வந்து சிதைச்சிருச்சு. அவன் ஆர்மிக்காரன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும், அக்னிவீர்னு சொன்னா அவனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? ஏன்னு கேட்டா, இல்ல பணம் இல்ல, ஃபண்ட் இல்ல. அந்த ஃபண்ட் எங்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உருப்படாத திட்டங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல இந்தியாவோட பிரச்சனையே இதுதான். தேர்தலுக்காக மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே செலவு பண்றோம், செய்யறோம். பிரதமரும் அதைத்தான் செய்யறாரு. ரைட் சார். பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை வரதுக்கு முன்னாடியே வந்து கோ பேக் மோடி அப்படிங்கிறதுலாம் ட்ரெண்டிங்கில் வந்தது. அதே போல் சில நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமே வந்து இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் வர விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட எடுத்துட்டாங்க. அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா மாதமுமே வந்து மோடி அவர்களுக்கு கம்மியான சதவீதம் தான் வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% தான் வந்திருக்குது இல்லையா? இப்படி மோடி அவர்கள் எல்லா மேடையிலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழில் தான் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து நான் இந்த முறை வந்து உங்களுக்கு நிதி அதிகமாக செலவழிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் வந்து மோடி அவர்களுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு நம்ம இந்த கோபேக் மோடியில எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. மோடி நீங்க விரும்பாட்டாலும் அவர் தான் நம்ம பிரதமர். அவர் கோபேக்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வந்து நிதி கொடுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு வேஸ்ட். அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். அந்த ட்ரெண்டிங்னால என்ன லாபம் வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. ஆனா மோடி வேணுமா வேணாமாங்கிறதுல தமிழ்நாட்டில் எதிர்ப்புணர்வு இருக்கு. அது 80% பேர் வந்து மோடி திருப்பி பிரதமராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நம்ம கையிலேயே இருக்கு, அது வட இந்தியா கையில இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இவங்க தான் வந்து இந்தியாவை டிசைட் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் முதல்வர். ஜார்க்கண்டை இவங்க வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அவர் பேர்ல வந்து ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவருக்கு உடனே அந்த எல்லா வழக்கிலும் ஈடி உள்ள வந்துருது. அவருக்கு சம்மன் அனுப்பியாச்சு. 7வது சம்மனும் அவர் போகல. இப்போ அவர் கைது பண்ண போறாங்க. நல்லாவே தெரியுது, அவருக்கே தெரியுது கைது பண்ண போறாங்கன்னு. அப்ப அடுத்த முதல்வராக தன் மனைவியை வந்து அவர் கடந்த ஒரு சில மாதங்களாகவே தயார் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அந்த மனைவியோட பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒரிசாக்காரங்க. அதாவது அவங்க வந்து பட்டியலின பழங்குடி மக்கள். அப்போ பட்டியலின பழங்குடி தொகுதியில நிக்கணும்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருந்த நேட்டிவா இருந்தா மட்டும்தான் நிக்க முடியும். அப்போ பட்டியலின பழங்குடி தொகுதியில பட்டியலின பழங்குடி பெண் நிக்க முடியாது. காரணம் அவங்க ஒரிசா. ஏன்னா அந்த காலத்துல அது ஒரிசால பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க வயசு கிட்டத்தட்ட 50 ஆக போகுது. ஸோ இயற்கையா ஒரிசால பிறந்திருப்பாங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் இப்ப சமீபத்துல வந்தது. இப்ப அதனால வந்து ஒரு எம்எல்ஏ அங்க ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தொகுதியை வந்து கொடுக்கறதுக்காகவே அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து சோரனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே தேர்தல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களவை தேர்தல் வருது. அப்போ ஒரு பெரிய லீடர்ஷிப் வேக்குவம் வரும். என்ன காரணம்னா மத்திய அரசு இடியை ஏவி விடுறதுதான் காரணம். ஒரு சந்தேகமும் கிடையாது. அது வழக்குல உண்மைத்தன்மை இருக்கலாம், பொய்த்தன்மை இருக்கலாம். ஆனா இடி தலையிட வேண்டிய வழக்கா? பிஎம்எல்ஏ வழக்கா? பிஎம்எல்ஏ வழக்கு இல்லைங்கிறதுக்கான உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கு. சேலத்து பக்கத்துல விவசாயிக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. நீ கருப்பு பணத்தை செலவு செஞ்ச வா அப்படின்றாங்க. ஐயா, நான் செலவு செய்யறதுக்கு எங்க வீட்டுல தண்ணி தொட்டி தாங்க இருக்கு. நான் எந்த பணத்தை போய் எங்க செலவு செய்வேன்? தோப்புக்கு நடுவுல ஒரு கிணறு வச்சிருக்கேன். கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த கிணத்து தண்ணியில் தாங்க என் துணியவே வெளுத்து எடுக்கிறேன். நான் எங்க பணத்துக்கு போவேன்னு அவர் பாவம் பாஸ்புக் எல்லாம் தூக்கிட்டு போறாரு. 6 மாசம் ஆச்சு. சம்மன்ல ஜாதி பேர் போட்டிருக்கு. தேவேந்திர குல வேளாளர் அவர் பேரை போட்டு கீழே பல்லர்னு போட்டிருக்கு. இப்படி லட்சணத்துல ஈடு இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, அவ்வளவு பெரிய துறைங்க, பெரிய அளவுக்கு ஒரு சிறந்த நிர்வாகிகளை கொண்ட ஒரு துறையாக இருந்தது. அது அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கடைசியில நம்ம ஊர் காவல் நிலையத்தை விட மோசமாயிருச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண டிராபிக் கான்ஸ்டபிள் வண்டியை நிறுத்திட்டு காசு வாங்குற மாதிரி அங்க காசு வாங்குறாங்க. குறி வச்சு காசு வாங்குறாங்க. ஒரு சின்ன உதாரணம் தான் இது. ஒரு விவசாயிக்கு சம்மன் அனுப்புறோமே,
அவன்கிட்ட வந்து பணம் இருக்கவே இருக்காதா? அவன் சொல்றான் மோடி 6000 ரூபாய் அதை வாங்கிட்டாங்க, நானே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு அந்த விவசாயி. 6 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி, அதுல பாதி மானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கும்? இந்த சிந்தனை கூட இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய துறை இயங்குது? இது எப்படி வந்து கருப்பு பணத்தை ஒழிச்செடுக்க போது? சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை, பிஎம்எல்ஏ மாதிரியான அவ்வளவு டெக்னிக்கல் ஆக்டை இவங்க எப்படி அமல்படுத்த போறாங்க? அமல்படுத்த போறதே இல்ல. வேண்டாதவனை எல்லாம் பிடிச்சி உள்ள போடுறதுக்கு மாச கணக்குல வருஷ கணக்குல உள்ள வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாநில முதல்வர் வரைக்கும் போயாச்சு, ஹேமந்த் சோரன் வரைக்கும் போயாச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆக ஒட்டுமொத்தத்துல பாரதிய ஜனதா தன்வசம் இருக்கிற துறைகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரத்தனமாக நடந்து கொள்வது என்பதுதான் இதுல இருக்கிற சிக்கல். தமிழ்நாட்டு மேல இருக்கிற அன்பு, மோடி பேர்ல நமக்கு இருக்கிற வெறுப்புங்கிறதுலாம் கிடையாது. இல்லை சார், இங்கே தான் ஒரே ஒரு கேள்வி. தொடர்ச்சியாக வந்து இடி மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா பாஜகவோட ஏவலா செயல்படுது அப்படிங்கிறது தான். அது ஏதோ ஒரு பாஜகவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் வந்து இந்த மாதிரி செஞ்சால் கூட வந்து அதுவும் தவறு தான். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. சாதாரண ஒரு மாவட்ட அளவிலான ஒரு பாஜக நிர்வாகி வந்து இடியை வந்து இந்த மாதிரி சம்மன் அனுப்ப வைக்கிறாருன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம அந்த நிர்வாகி இடியை சம்மன் அனுப்ப வச்சாரான்னு நமக்கு தெரியாதுங்க. ரெண்டையும் வந்து முடிச்சு போட்டு பாக்குறாங்க. அந்த நிர்வாகிக்கும் அந்த விவசாயிக்கும் இடையில ஒரு நில தகராறு இருக்கு, அதுக்கு வழக்கு நடக்கு. இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போய் வழக்கு நடக்கு, அது தனி விஷயம். இது நடந்து 6 மாசம் ஆச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, சம்மன் அனுப்பும் போது பேருக்கு கீழே ஜாதி போடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லையான்னு கேக்குறேன். சம்மனே தப்பா அனுப்புறதா வச்சுக்கோமே, ஒரு பேர் இருக்கு, சங்கர் சுப்புங்கிற பேர் இருக்கு, ஊரும் அதுதான், ஆனா வேற சங்கர் சுப்புக்கு அனுப்ப வேண்டிய சம்மன் தப்பா வந்துருச்சு. அது ஹியூமன் எரர், கிளரிக்கல் எரர். ஆனா சங்கரசூப்பு கீழே பிராக்கெட்ல வந்து ஜாதி பேரு இதெல்லாம் போட்டு அனுப்பும் போது அந்த இடம் வந்து ஒரு நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுதல. பெரிய துறை இல்லையா இந்த துறை? சாதாரண ஒரு விஓ ஆபீஸ்ல இல்ல அதுக்கும் கீழான ஒரு அரசு அலுவலகத்துல இந்த மாதிரி தவறுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அமலாக்கத்துறை மாதிரியான ஒரு இந்த இன்னும் சொல்ல போனால் அது அகில உலக நாடுகளின் அமைப்பு ஏற்படுத்திய ஒரு துறை. இதே மாதிரியான பிஎம்எல்ஏ மாதிரியான சட்டம் உலகத்தில் பல நாடுகளில் இயற்றப்பட்டிருக்கிறது. சமீப காலமா தான் அது வந்தது. அவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை ஹேண்டில் பண்ற துறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நேர கீழே இருக்கிற துறை. அந்தமா வந்து என்ன வேணாலும் பேசுறாங்க, எப்படி வேணாலும் பேசுறாங்க, நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கோம்னு கேக்குறாங்க. இப்ப தன் கீழே இருக்கிற துறையவே சரியா அவங்க சரிபடாத அவங்க செயல்படுத்த விடலையே, அப்படிலாம் ஆகுது. கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க, அப்ப அதுக்கு ஒரு கோர்ட் வந்து ஸ்டே கொடுக்குது. இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுறாங்கல்ல. அப்ப கடைசி நம்பிக்கை ராமர் தானே, ராமரை தவிர வேற நம்பிக்கை இல்லைல்ல. ஆனா 10 வருஷம் ஆட்சி நடத்தும் போது எத்தனையோ சாதனைகள் இருக்கும்ல. பாரதிய ஜனதா அரசு சாதனையே செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நிச்சயமா இருக்கும், சாதனைகள் இருக்கும். அந்த சாதனைகளை சொல்லி கூட ஏன் ஓட்டு கேட்கிற துணிச்சல் வரலங்கிறது தான் இதுல கேள்வி. பிரதமர் இங்க வந்து அளந்து விடுறதுனால மட்டுமே வந்து தமிழ்நாடு ஜனங்க நம்பிடுவாங்களா? அதே போல இந்த மேடையில் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு இறுக்கமான முகத்துடனே காணப்பட்டார். பிரதமர் மோடி அவர்களே வணக்கம் வைத்த போது கூட வந்து ஆர்.என். ரவி அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வணக்கம் வைக்காமல் இந்த பக்கம் திரும்பினதை பார்த்தோம் இல்லையா? ஆளுநர் ரவி அவர்களுக்கும் முதல்வருக்குமான உறவு சரியில்லைங்கிறத அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். உச்சநீதிமன்றம் சொன்னதுங்கிறதுக்காக வம்படியா அந்த கூட்டம் நடந்துச்சு. ஒரு ஆளுநரும் முதல்வரும் சந்திப்பதுல என்ன புதுமை இருக்கு? அன்றாடம் சந்தித்துக் கொள்ள வேண்டியவர்கள் தானே. உச்சநீதிமன்றம் அதை ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி அது சொல்லிச்சு. சரி, சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது வேறு வழி இல்லை. ஆளுநர் வந்து அவர் அழைப்பு விடுத்தார், முதல்வர் போய் சந்தித்தாரு. முதல்வர் பழைய கோரிக்கைகளை வைக்கிறாரு, ஆளுநரும் பழைய மாதிரி அதை நிராகரிக்கிறாரு. இதுதானே உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆளாத எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆளுநர்கள் வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் கீப்பர்ஸ், இந்திய அரசியல் சாசனத்தின் காவலர்கள், மனசாட்சி. குடியரசுத் தலைவர் வந்து நாட்டின் மனசாட்சி அரசியல் சாசனத்துக்கு, ஆளுநர்கள் மாநிலங்களின் மனசாட்சி. அப்போ முதல்வர் என்ன சொல்றாரு? நான் ஆளுநரை பார்த்து அரசியல் சாசனப்படி நடந்துக்கன்னு சொன்னேன் அப்படின்றாரு. இப்போ அரசியல் சாசனப்படி என்ன எப்படி நடந்துக்கிடணும்? மசோதாவை வந்து ரீஅடாப்ட் பண்ணி திருப்பி அனுப்புனா அதை அப்படியே வந்து அவர் ஆளுநர் ஏத்துக்கிடணும். அவர் எங்க ஏத்துக்கிட்டு இருக்காரு? அதை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினேன்றாரு. அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போனதை திருப்பியும் இவர் டேபிளுக்கு ஃபைலுக்கு கால் ஃபார் பண்ணி திருப்பி இவர் ஒப்புதல் கொடுப்பாரா? உச்சநீதிமன்றம் இதுல வந்து கண்டிப்பு காட்டணும் ஆளுநர்களுக்கு. இல்ல சார், இங்கேதான் ஒரு கேள்வி வருது. உச்சநீதிமன்றம் கண்டிப்பு காட்டுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு கேரளா கவர்னரையோ இல்ல மற்ற மாநில கவர்னரையோ கையாண்ட மாதிரி தமிழ்நாடு ஆளுநரை ஏன் வந்து கையாள மறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உச்சநீதிமன்ற தரப்புல இருந்து? கேரளாவோட வழக்கு முதலே போயிடுச்சு. நீங்க வரிசை கிரமமா பாத்தீங்கன்னா வழக்கு அதுக்கு பின்னாடி வருது. நம்ம 2 வழக்கு வேற. அதுல
ரெண்டாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சில தீர்ப்புகள் சில இன்ட்ரீமா சில ஆர்டர் போடும்போது இது அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்லிருச்சு. கேரள ஆளுநருக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல அவர் ஒரு இடைக்காலமாக சில உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது அது அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்லிருச்சு. அதாவது இதை மற்ற உத்தரவு மாதிரி இதை நம்ம கொள்ள முடியாது. ஆளுநர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பதுங்கிறது கான்ஸ்டியூஷன் படி இயலாத காரியம். என்னன்னா ஆளுநர்களுக்கு அந்த லீகல் இம்யூனிட்டி இருக்கு, ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி. அப்போ உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் போகுது. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் 1, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் 2, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் 3. இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வந்து அது ஒர்க் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் மேட்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஆளுநரும் கட்டுப்பட்டவர், அதுல வேற வழி கிடையாது. அப்போ கேரள ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர்னு நம்ம பிரிச்சு பார்க்காம ஆளுநர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வகுத்தால் போதும். அது வந்து நிரந்தர நெறிமுறையா இருக்கும். எப்படி 1994 பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் அந்த ஆர்டிகல் 356க்கு கிடைச்சதோ அதே மாதிரியான நெறிமுறை. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். சார், இறுதியாக ஒரு கேள்வி. பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகைய மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்னா அது ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்களுடன் இன்னைக்கு சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்தியில் பார்க்க முடியுது இல்லையா? ஏற்கனவே சட்ட ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அதிமுகவில் திரும்ப ஓபிஎஸ் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் கல நிலவரமாக இருக்குது. இந்த சூழலில் மோடி அவர்களிடம் அவர் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக சமீபத்தில் தான் என்னிடம் இருக்கிற ஆதாரத்தை வெளியிட்டால் நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா வந்து திகார் சிறைக்கே எடப்பாடி அவர்கள் போவார் அப்படி சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா ஒருவேளை சந்தித்தால்? சந்திப்பு நடக்கலாம். அதாவது விஐபி ரூம்ல வந்து சந்திக்கிறது தான். அது நமக்கு வந்து உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பேசுனதும் உண்மைதான். அதிலிருந்தே வந்து பாரதிய ஜனதா அரசின் ஓரவஞ்சனை தெரியுது. என்னன்னா இவர்கிட்ட இருக்கிறத கொடுத்தா அவர் உடனே தீகாரில் தூக்கி போட்டுருவாங்களாமா? அது என்ன அரசாங்கம்? அப்போ வந்து எந்த ஆதாரம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம பன்னீர்செல்வம் சொன்ன உடனே வந்து அவர் நீட்டின விரல்ல எல்லாம் ஈடி பாஞ்சு தூக்கி உள்ள தூக்கி போட்டு தீகார் ஜெயில வச்சிருவாங்களாமா? அது என்ன பேச்சுன்னு அவர் பேசுறான்னு தெரியல. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது இப்படிதான் நடந்துட்டு இருந்ததா? மீண்டும் மீண்டும் இது எதை காட்டுகிறது அப்படின்னா பாரதிய ஜனதா அது வந்து எப்படி வேண்டுமானாலும் தேர்தலுக்காக அதை வளைத்துக் கொள்ளலாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சரி, இந்த விவசாயி மேட்டர்லயே கடைசியில பாரதிய ஜனதாவின் ஒரு நெருங்கிய தோழர் யாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் கண்டன அறிக்கை விடுறாருல. இடது கம்யூனிஸ்ட் கண்டன அறிக்கை விடுறது, வலது கம்யூனிஸ்ட் கண்டன அறிக்கை விடுறதை என்னால் ஏத்துக்க முடியுதுங்க. அது திமுக சைடுன்னு வச்சுக்கலாம். பட் பிஜேபி கூட்டணி வந்து கண்டன அறிக்கை விடுது இல்ல. அப்ப என்ன நடக்குது? நிர்வாக கோளாறு இருக்கிற ஒரு நாடு. அப்போ மோடி தான் எல்லாம் அப்படின்னு ஆகும்போது நிர்வாக கோளாறு கூடும் ஒண்ணு. ரெண்டாவது அதன் மூலமாக கிடைக்கிற அந்த பிம்பம் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸுங்க. அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இதுதான் வந்து சேயிங்க. கட்டுப்பாடற்ற அதிகாரங்கிறது கடைசியில வந்து முற்றிலுமாக அழித்து விடும். அதை நோக்கி பாரதிய ஜனதா நடைபோடுகிறது. அவர்களுக்கு வட இந்தியாவில் செல்வாக்கு இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஆனா அந்த செல்வாக்கை வச்சு இந்தியா முழுவதுக்கும் அவங்க வந்து நல்லது செய்யணும்ல. அப்போ ஜார்க்கண்டுக்கு வேற நீதி, தமிழ்நாட்டுக்கு வேற நீதி, ஜார்க்கண்ட் முதல்வரையே அசைச்சு பார்க்கிற ஒரு எண்ணம், இப்படி போவது என்பது இந்த நாட்டுக்கு நல்லதா? இதை வந்து கண்டிப்பாக பிரதமர் மோடி யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு வருகையின் போது அந்த சிந்தனை அவருக்கு வந்திருந்தால் அது பாரதிதாசன் அவருக்கு ஏற்படுத்திய மாற்று சிந்தனைன்னு நான் எடுத்துக்குவேன். திராவிட கவிஞர் பாரதிதாசன் மோடி அவர்களுக்கு ஏற்படுத்திய மாற்று சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரைட் சார், மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகை குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.